ஓம் சக்தி. சிறப்பு பார்வை யார் கடவுள்? பதிவு 6. இத்தலைப்பின் கீழ் நாம் ஒரு நிகழ்வை கவனிப்போம். 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னை அருள் திரு அம்மா அவர்களின் வடிவில் அருள்வாக்கு அளித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது என்ன நடந்தது? ஆரம்ப கால தொண்டர் ஒருவர் தான் கண்ணுற்றதை பதிவிட்டுள்ளார். நன்றிகள். தகவல் நூல் மேல்மருவத்தூர் அற்புதங்கள். வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். அத்தொண்டர் கூறுவதை கேட்போம். திடீரென்று 2 பெண்கள் அம்மையார் ஒருவரை தூக்கி கொண்டு வந்தனர். அந்த அம்மையாருக்கு 40 வயது இருக்கும். முடக்குவாத நோயால் பீடிக்கு பெற்றிருந்தார் அவர். 2 கைகளும் முழங்கையுடன் முடங்கியும் 2 கால்களும் முழங்கால் வரை மடங்கியும் இருந்தன. இந்த கைகளும் கால்களுடன் ஒட்டியவாறு இடுப்பும் வளைந்து ஒரு பந்து போல கிடந்தார் அவர். முகமும் கால்களுக்குள் புதைந்து கொண்டு இருந்தது. கருப்பையில் இருக்கும் குழந்தை எப்படி இருக்கும் என்று படத்தில் காட்டப்படுகிறதோ அந்த நிலையில் இருந்தார் அந்த அம்மையார். இந்த நோயாளியை தான் அந்த பெண்கள் இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு அந்த கைகளின் இடையில் வைத்து தூக்கி வந்தனர். அந்த மானிட பந்தை தூக்கி வந்தவர்கள் மந்திரிப்பதற்கு தயாராக இருந்த அன்னையின் திருவடிகளின் எதிரே கிடத்தினார்கள். மந்திரிப்பு பெற்று நகர்ந்து சென்றவர்கள் அப்படியே சற்று தொலைவில் நின்று கொண்டு கவனித்தார்கள். ஆண்கள் பெண்கள் எனும் 2 வரிசைக்கும் மந்திரிப்பு அளித்து முடித்தாள் அன்னை. என்ன நடைபெற போகிறதோ என்று 300க்கும் மேற்பட்ட மக்கள் அன்று ஆவலோடு நின்று பார்த்து கொண்டு இருந்தனர். பந்து போல் சுருண்டு படுத்திருந்த அந்த நோயாளியின் மேல் 2 கால்களையும் வைத்து திடீரென்று அன்னை ஏறிவிட்டாள். அந்த நோயாளியின் வளைந்து கிடக்கும் உடம்பு முழுவதும் அன்னை தன் 2 திருவடிகளும் வைத்து மாறி மாறி மிதிக்க தொடங்கினாள். அந்த நோயாளியின் கழுத்து பகுதியையும் விடவில்லை அன்னை. மேலேறி மிதித்துக் கொண்டிருந்த அன்னை திடீரென்று கீழே இறங்கினாள். இறங்கியவுடன் கீழே கிடக்கும் நோயாளியை நோக்கி எழுந்திருக்குமாறு ஜாடை காட்டினாள். ஆனால் கீழே கிடக்கும் நோயாளியான அந்த அம்மையார் கண்களை மூடிக்கொண்டிருந்ததால் அன்னை காட்டிய சைகையை காண முடியவில்லை. அதனை பார்த்த தொண்டர் ஒருவர் அம்மா எழுந்திரு என்று உரக்க கூவினார். இதை கேட்ட அந்த அம்மையார், ஏன் சாமி, உனக்கு நியாயமா? என்ன பார்த்து எழுந்திருன்னு சொல்றியே? காலும் கையும் நீட்டி 2 வருஷம் ஆச்சு சாமி. என்னை தூக்கி கொண்டு வந்த பொம்பளைங்களே வர சொல்லு சாமி என்று கூறினார். இவ்வாறு அந்த அம்மையார் கூறியவுடன் அவரை தூக்கி கொண்டு வந்த பெண்களை தேடி கொணர வேண்டி அத்தொண்டர் புறப்பட எத்தனித்தார். உடனே அத்தொண்டரிடம் அவர்களை அழைக்க வேண்டாம் என்று சைகையால் தடுத்து கீழே கிடக்கின்ற நோயாளியை எழுந்து நிற்குமாறு கையால் சாடை காட்டினாள் அன்னை. இதனை கண்ட தொண்டர், அம்மா, நீயாக எழுந்துதான் ஆக வேண்டும் என்று கூறினார். அந்த நோயாளியோ ஒரு சிறிதும் மாற்றம் காட்டாமல் முதலில் சொன்ன அதே சொற்களையே சொன்னார். ஆனால் அன்னை உடன் வந்த பெண்களை அழைக்காதே என்று இடக்கையை காட்டிவிட்டு வலக்கையால் கீழே கிடப்பவளை எழுந்திரு என்று குறிப்பு காட்டினார். உடனே தொண்டர் குரலை சற்று கடுமையாக்கி கொண்டு, அம்மா, நாள் 3 ஆனாலும் நீ இங்கேதான் கிடக்க வேண்டும். உன்னை யாரும் தூக்கிவிட மாட்டார்கள். நீயாகத்தான் எழுந்திருக்க வேண்டும். இப்போதே எழுந்திரு என்று எடுத்து கூறினார். என்ன அதிசயம்! அந்த நோயாளியான அம்மையார் 300 பேர் கண்ணெதிரே கை கால்களை நீட்டிக்கொண்டு எழுந்து நின்றார். கால் கைகள் வெடவெட என்று ஆடிக்கொண்டு இருந்தன. இதனை அடுத்த அற்புதமும் உடனே நடைபெற்று விட்டது. அந்த நோயாளியை நடந்து செல்லுமாறு அன்னை ஜாடை காட்டினார். என்ன வியப்பு! அந்த அம்மையார் மெல்ல மெல்ல நடந்து செல்லும் ஆற்றலையும் அப்போதே பெற்றார். இவ் அற்புத நிகழ்வு அங்கு கூடியிருந்த மக்கள் முன் நடைபெற்றது. நானும் கண்ணுற்றேன். இவ்வாறு அத்தொண்டர் நூலில் குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். ஆரம்ப காலங்களில் மிகுதியான கர்ம வினை மூட்டைகளுடன் வந்த பக்தர்கள் தான் அதிகம். அன்னை அதற்காகவே வேப்பிலை மந்திரிப்பை நல்கினார். குணமடைந்தோர் கணக்கற்றோர். இதில் அருள் திரு அம்மா அவர்களின் நிலைப்பாடு என்ன? அருள்வாக்கு தர வேண்டிய நாட்களில் அருள் திரு அம்மா அவர்கள் ஆலயம் வந்து கருவறை அன்னையை வழிபட்டு ஆலயம் வலம் வந்து இறுதியில் புற்று மண்டபத்திற்கு வந்து விடுவார்கள். அங்கே உள்ளே நின்றிருப்பார்கள். வெளியில் நின்றிருக்கும் தொண்டர்கள்
வேண்டுதல் கூறு பாடலை பாடத் தொடங்குவார்கள். சில நொடிகளில் அம்மா அவர்களின் குதிகால்கள் சற்று எழும்ப, உடல் சற்றே மேலெழும்பும். உடன் அம்மா அவர்கள் உள்ளே சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள வேம்பினை தன் கைகளில் ஏந்தி கொண்டு வெளியே வந்து விடுவார்கள். அப்பொழுது மந்திரிப்பு, தொண்டர்களுக்கான பொது அருள்வாக்கு அனைத்தும் தருவார்கள். பின் வேம்பினை உள்வைத்துவிட்டு திரும்ப அம்மா அவர்கள் வந்து விடுவார்கள். அருள்வாக்கு முடிந்தது. அருள் திரு அம்மா அவர்கள் தன் இருப்பிடத்திற்கு சென்று விடுவார்கள். வெகு சமீபத்தில் தான் அருள் திரு அம்மா அவர்களின் உணவுநிலை குறித்து நான் அறிந்து கொண்டேன். உள்ளே செல்லும் போது குருவாகவும் வெளியில் வரும்போது அன்னையாகவும் வருகின்றார்கள். அவர்களின் உணர்வு நிலை அன்னையாக இருக்கும் பொழுது இப்பிரபஞ்சம் முழுவதையும் தழுவி நிற்கிறது. அப்பொழுது அவர்களின் உணர்வு நிலை பிரபஞ்ச பேருணர்வு நிலை. இந்நிலை மிகவும் அரிதான ஒன்று. படைப்பின் மூலமான சக்தி முழுவதும் ஆட்கொண்ட நிலை. படைக்கப்பட்ட அனைத்தையும் இணைத்து தன் உள் காணும் அதி அற்புதமான நிலை. இது குறித்து நாம் பிற்பாடு விரிவாக தனித்தலைப்பில் காண்போம். ஆக அருள் திரு அம்மா அவர்களின் வேப்பிலை மந்திரிப்பினால் தீராத நோய்களும் தீர்ந்தன என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு சாட்சியாகின்றது. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.